வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 32 என்ஐடிஸ் இருக்கு. இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 2023ல என்ன இருந்தது, 2024க்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, நீங்க ஜெய் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல எந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கிறதாகட்டும் சரி, அந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்றதாகட்டும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி நம்ம ஜெய் மெயின்ஸை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து இனிமே வரும் காலங்களில் போட்டுட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் யாருமே தமிழில் கொடுக்கலைங்க. ஸோ நாம தான் ஒன்லி ஒன் அண்ட் சேனல். நம்ம தான் தமிழில் எல்லா வீடியோஸும் நூக் அண்ட் கார்னர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனி வரும் காலங்களையும் நம்ம ஜெய் மெயின்ஸை பற்றியும் அட்வான்ஸ் பற்றியும் அதையும் தாண்டி வேறு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியும் டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்தியாவில் டாப்பஸ்ட் ஐஐடின்னு சொல்லக்கூடிய ஐஐடி மெட்ராஸ். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல 1 இருந்தது. அதே மாதிரி 2024லையும் 1 தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிலே டாப்பஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லாங்க ஐஐடி மெட்ராஸ். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2023 ஆகட்டும் சரி, 2024 ஆகட்டும் சரி, 1ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐஐடி டெல்லி. இந்த ஐஐடி டெல்லியில் உங்களுக்கு 2023 அண்ட் 24ல செகண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஐஐடி பாம்பே 2023-24ல தேர்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஐஐடி கான்பூர். இது வந்து 2023 அண்ட் 24ல ஃபோர்த் ரேங்கிங்கில் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். அதுக்கு அடுத்து வந்து ஐஐடி கரக்பூர். இதில் வந்து 2023ல 6th பிளேஸ்லையும் 2024ல 5th பிளேஸ்லையும் வந்திருக்குங்க. ஸோ லிட்டில் சேஞ்சஸ் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஐஐடி ரூர்க்கி. இதுவுமே லிட்டில் சேஞ்சஸ் இருக்குது. 2023ல 5th பிளேஸ்லையும் 2024ல உங்களுக்கு 6th பிளேஸ்லையும் இருக்குது. அதுக்கு அடுத்து ஐஐடி குவஹாத்தி. இது வந்து 2023 அண்ட் 24ல 7th பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஐஐடி ஹைதராபாத். இது வந்து 2023 அண்ட் 24ல உங்களுக்கு 8th பிளேஸில் இருக்குது. இதுக்கு அடுத்து வரும் ஐஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு 2023 அண்ட் 24ல டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. ஸோ கவனமாக கேளுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸை தாண்டி உங்களுக்கு 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸு, எந்தெந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஜெய் மெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். இது இந்தியாவிலே இருக்கிற டாப் மோஸ்ட் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். இதையும் தாண்டி வேறு டாப் மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணோம்னா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனால என்ன யூஸு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐஐடி வாரணாசி. இந்த ஐஐடி வாரணாசியில் 2023ல உங்களுக்கு வந்து 15th பிளேஸ்லையும் 2024ல 10th பிளேஸ்லையும் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி தனாபட். இது 2023ல 17th பிளேஸ்லையும் 2024ல 15th பிளேஸ்லையும் இருக்குது. அதுக்கடுத்து ஐஐடி இண்டோர். இது வந்து 2023ல 14th பிளேஸ்லையும் 2024ல 16th பிளேஸ்லையும் இருக்குது. அதுக்கடுத்து ஐஐடி மந்தி. இது 2023ல 33 பிளேஸ்லையும் 2024ல 31 பிளேஸ்லையும் இருக்குது. அதுக்கடுத்து ஐஐடி ரூப்பர். இது வந்து 2023லையும் 2024லையுமே 2 இயர்லையுமே 22nd பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து ஐஐடி காந்தி நகர். இதுவுமே 2 வருஷமுமே கிட்டத்தட்ட 18வது பிளேஸ்லேயே இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐஐடி ஜோத்பூர். இது வந்து 2023ல 30th பிளேஸ்லையும் 2024ல 28th பிளேஸ்லையும் இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க. அதுக்கடுத்து ஐஐடி பாட்னா. இது வந்து 2023ல 41th பிளேஸில் இருக்குது. ஆனால் 2024ல 34 பிளேஸில் வந்திருக்குங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஐஐடி புவனேஸ்வர். இது வந்து
2023ல 47th பிளேஸ்ல இருந்தது. பட் வந்து 2024ல 54th பிளேஸ்க்கு போயிருச்சு. கொஞ்சம் பேக்ல போயிருச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து வர ஐஐடிஸ் எல்லாமே நியூ ஐஐடிஸ். ஸோ இந்த நியூ ஐஐடிஸ்ல உங்களுக்கு NIRF ரேங்கிங் 2023ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 59லயும் 2024ல 61th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஐஐடி பாலக்காட் இது வந்து 2023ல 69th பிளேஸ்லயும் 2024ல 64th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஐஐடி ஜம்மு இது 2023ல 67th பிளேஸ்லயும் 2024ல 62 பிளேஸ்லயும் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஐஐடி பிலாய் இது வந்து 2023ல 81 பிளேஸ்லயும் 2024ல 73 பிளேஸ்லயும் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐஐடி தார்வாட்ல 2023ல 93 பிளேஸ்ல இருந்ததுங்க. ஆனா 2024ல 101ல இருந்து 150க்குள்ள இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட் ஐஐடி கோவா இது வந்து 2023ல ரேங்கே வரலைங்க. பட் 2024லயும் உங்களுக்கு ரேங்க் வரல. சரிங்களா? ஐஐடி கோவால மட்டும் உங்களுக்கு ரேங்கிங் NIRF ரேங்கிங் கொடுக்கல. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 23 ஐஐடிஸ். அந்த 23 ஐஐடிஸ்ல NIRF ரேங்கிங் 2023ல என்ன இருந்தது, 2024ல என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து NITs கிட்டத்தட்ட 32 NITs இருக்கு. இந்த 32 NITஸ்ல உங்களுக்கு எஸ்பெஷலி என்ன NIRF ரேங்கிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுக்க போறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த SMS அலர்ட் வேணும், அதாவது நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி டீடைல்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாயின் பண்றதுக்கு உண்டான SMS அலர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஈவன் JEE மெயின்ஸ் எக்ஸாம், JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நாம பர்டிகுலரா ஐஐடிஸ் தான் என்னோட விஷன் இல்ல NITs தான் என்னோட விஷன்ஸ் அப்படின்னா நீங்க இந்த JEE மெயின்ஸ் எக்ஸாம், JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டுமே நீங்க எழுதலாம். நாம வந்து இந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான SMS அலர்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு NITல இந்த கோர்சஸ் தான் கிடைச்சிருக்கு, அடடா வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதிருக்கலாமே, அது எழுதியிருந்தா நமக்கு அந்த பர்டிகுலர் காலேஜ்ல வேற சீட்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற திங்கிங் அப்போ வரக்கூடாதுங்க. அதனால தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் SMS அலர்ட்டை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு எந்தெந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எப்போ அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க அதுக்கு அப்ளிகேஷன்ஸே போட மாட்டீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எழுதி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது ஈவன் JEE மெயின்ஸ் அட்வான்ஸுக்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது இன்னும் JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் இன்னும் கொஞ்சம் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி SMS அலர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து NIT திருச்சி. இந்த NIT திருச்சியில் 2023ல என்ன ரேங்க் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்ல இருந்தது. 2024லயுமே உங்களுக்கு 9th பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 2023 அண்ட் 24ல ஒரே பிளேஸ்ல தான் இருக்கு, 9th பிளேஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து NIT கர்நாடகா இது வந்து உங்களுக்கு NIT சூரத்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2023ல 12th பிளேஸ்லயும் 2024ல 17th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து NIT ரூர்கேலா இது 2023ல 16th பிளேஸ்லயும் 2024ல 19th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து NIT வாரணங்கள் இது வந்து 2023 ஆகட்டும் சரி 2024 ஆகட்டும் சரி உங்களுக்கு 21 பிளேஸ்லயே இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து NIT கேலிக்கட் இது வந்து 2023ல வந்து உங்களுக்கு 23 பிளேஸ்லயும் 2024ல உங்களுக்கு 25th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து NIT நாக்பூர் இது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2023ல 41th பிளேஸ்லயும் 2024ல 39th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து NIT துர்காப்பூர் இது 2023ல 43 பிளேஸ்லயும் 2024ல 44th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து NIT சில்சர் இது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2023 அண்ட் 24ல 40th பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு NIT ஜெய்ப்பூர் இது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2023ல 37th பிளேஸ்லயும் 2024ல 43 பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து NIT அலகாபாத் இது 2023ல 49th பிளேஸ்லயும் 2024ல 60th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து NIT டெல்லி
2023ல 51 பிளேஸ்லயும் 2024ல உங்களுக்கு 45th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ஐடி குருச்சேத்ரா இது 2023ல 58th பிளேஸ்லயும் 2024ல 81th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ஐடி ஜலந்தர் இது 2023ல வந்து 46th பிளேஸ்லயும் 2024ல 58th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி பாட்னா இது 2023ல வந்து 56th பிளேஸ்லயும் 2024ல 55 பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி சூரத் இது 2023ல 65th பிளேஸ்லயும் 2024ல 59th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி மேகாலயா 2023ல 72 பிளேஸ்லயும் 2024ல 68th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி ராய்ப்பூர் 2023ல 70th பிளேஸ்லயும் 2024ல 71 பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி போபால் இது 2023ல 80th பிளேஸ்லயும் 2024ல 72 பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி ஸ்ரீநகர் இது வந்து 2023ல 82 பிளேஸ்லயும் 2024ல 79th பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி அகர்தலா இது 2023ல 91 பிளேஸ்லயும் 82 பிளேஸ்லயும் இருக்கு. அதுக்கடுத்து என்ஐடி புதுச்சேரி இது வந்து 2023ல வந்து 101லேருந்து 150th ரேங்கிங்குள்ளே இருந்தது. ஆனால் 2024ல 97th பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இனி வரும் என்ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு ரேங்கிங் வந்து 201லேருந்து 250க்குள்ளே இருக்குங்க. ஸோ என்ஐடி கோவா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ஐடி மணிப்பூர், அதுக்கடுத்து என்ஐடி அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கடுத்து என்ஐடி ஹமீர்பூர், அதுக்கடுத்து என்ஐடி ஜாம்ஷெட்பூர், அதுக்கடுத்து என்ஐடி நாகாலாந்து, அதுக்கடுத்து என்ஐடி மிசோரம், அதுக்கடுத்து என்ஐடி உத்தரகண்ட், அதுக்கடுத்தது என்ஐடி சிக்கிம். ஸோ இந்த என்ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு 2023 ஆகட்டும் சரி 2024 ஆகட்டும் சரி 101லேருந்து 150th ரேங்கிங்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே சொல்லலாங்க. ஸோ நம்ம முன்னே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் பற்றி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.